காங்கிரஸில் இருக்கக்கூடிய சகோதரி ஜோதிமணி, சுதா ஆக்சிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் மாதிரி ஆக்சிடென்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாவாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா அரசியல் களத்திற்கே யோகியதையற்றவர்களாக இருப்பார்கள். திடீர்னு அவங்களுக்கெல்லாம் எங்கேயோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வந்து விடுவார்கள். அது மாதிரி வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு என்னமோ ஒரு பெரிய யோகிதையான கட்சியிலேயே தாங்கள் வாழ்ந்து வந்தவர் போல நயினார் ஐயா மட்டும்தான் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதே சுதா பாராளுமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கக்கூடிய சுதா அம்மையார் இதற்கு முன்னால் ஒரு சேனலில் இருக்கும்போது பாரத பிரதமரை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை, ஸ்மிருதி இராணியை எதை பார்த்து அவர்கள் அமைச்சர் பதவி கொடுத்தார் என்று கேவலமாக பேசிய ஒரு தேர்ட் கிளாஸ் போட்டு ரவுண்ட் போடக்கூடிய பேச்சாளர் தான் இந்த சுதா. இதே ஜோதிமணியுடைய தலைவர் EVKS இளங்கோவன் புரட்சித் தலைவி அம்மாவையும் பாரத பிரதமருடைய சந்திப்பை பார்த்து கொச்சைப்படுத்தி பேசியவர் தான் EVKS இளங்கோவன். இதையெல்லாம் தாண்டி அவருடைய கட்சி அவர்கள் யாரோட கூட்டணி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? திமுக. அந்த திமுக இவர்கள் எல்லாம் தன்னுடைய கனவு தலைவராக சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து மிக கேவலமாக அவர்கள் தலையிலே அடிபட்டு இரத்தம் அடிந்ததை மிக அவதூறாக சட்டசபையில் பேசிய கருணாநிதி மகனோடையும் பேரனோடு தான் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்.